மதுரையில் கைது செய்யப்பட்ட பாஜகவினர் ஆடுகளை அடைத்து வைத்துள்ள மண்டபத்திற்கு அருகிலேயே அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடுகள் தொடர்ந்து சத்தமிட்டு வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பாஜக மகளிர் அணியினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். இன்னைக்கு மதுரையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மகளிர் அணியினர் சார்பில் முன்னதாக போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரம் என்ன? நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணி மதுரை சிம்மக்கல் செல்லத்தம்மான் கோவில் பகுதியில் தடையை மீறி பாஜக மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகியான குஷ்பு தலைமையில் பேரணி துவக்கப்பட்டது. இந்த பேரணி முயன்ற போது அவர்களை கைது செய்து சிம்மக்கல் பகுதியில் உள்ள 1000 வீட்டு ஆடு வியாபாரிகள் ஆடு மகமை கட்டளை திருமண மண்டபத்தில் ஆடுகள் அடைக்கப்பட்ட பகுதியின் அருகே பாஜக மகளிர் அணியினரையும் குஷ்பு தங்கியிருக்கிறவர்களையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தொடர்ந்து ஆடுகள் சத்தமிட்டு வருவதோடு ஆடுகளின் கழிவுகள் துர்நாற்றம் வீசுவதால் பாஜக நிர்வாகிகள் சிரமம் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட செம்பறை ஆடுகள் ஆட்டு மந்தை மண்டபம் உள்ளே அனுப்பியதால் ஆட்டு வியாபாரிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் உள்ளே எங்களுக்கு வேற மண்டபம் மாற்று இடம் வேண்டும் என்று காவல்துறையிடம் பாஜக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு தேவைப்பட்டால் வேற மண்டபம் மாற்று இடத்திற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக காத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகள் இடையே ஆடுகள் உள்ளே அடைக்கப்பட்டதால் ஆடுகள் உள்ளே அழைத்து வரப்பட்டதால் சர்ச்சையில் எழுந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.